வணக்கம், காந்திகாதன் பேசுகிறேன். ஹாப்பி வெனஸ்டே. நம்ம இன்னைக்கு ஒன்லி வாய்ஸ் தான். ஹலோ, வணக்கங்க. எல்லாருக்கும் அம்மனோட பிளெஸிங்ஸ் கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஹாப்பி வெனஸ்டே சொல்றேன். நான் நாளைக்கு எல்லாருக்கும் லீவு கிறிஸ்மஸ்க்காக. எல்லாருக்குமே நாங்க ஹாப்பி கிறிஸ்மஸ் பிஃபோரா சொல்றோம், நாளைக்கும் சொல்றோம். நல்லா இருக்கும். கிறிஸ்மஸ் தாத்தா இந்த முறை நான் பார்க்கவே இல்லைங்க. எங்க வீட்டுக்கெல்லாம் வருவாரு. லாஸ்ட் டைம் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இந்த முறை கவனிக்கல நான். ஆமாங்க. அப்படியா? இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுறவங்களுக்கும் வேலைக்காக ட்ரை பண்றவங்க அத்தனை பேருக்கும் நல்ல வேலை கிடைக்கணும்னு சொல்லிட்டு, படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணணும்னு சொல்லி, எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கணுங்க. அந்த ஆரோக்கியத்துக்காக நம்ம எல்லாரும் ப்ரேயர் பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் லீவ் விட்டாங்க. பிள்ளைங்களுக்கு ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க, சேஃபா என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க எல்லாருக்காகவும் நம்ம ப்ரேயர் பண்ணிக்கலாம். வரம் தேடுறவங்களுக்கு நல்லா ஸ்வீட்டாக வரணும் அமையட்டும். ஓகேவா? இன்னைக்கு உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் கருவாடு போட்டு குழம்பு வச்சிருக்கேங்க. இங்க பாருங்க, கருவாடு நல்லா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இந்த வாழைக்கருவாடு சொல்லுவாங்கல்ல, அதை போட்டு வச்சா கரையில வெந்நீர்ல போட்டா கரைஞ்சி போகுதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பச்சை தண்ணிலேயே கொஞ்சம் நேரம் ரொம்ப நேரம் ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணிட்டாங்க. அதனால நல்லா இருக்கு. இன்னைக்கு நேற்று சிறுக்கீரை கொஞ்சம் இருந்தது இல்லையா, அது கூட்டு விட்டுருவோமா? அது கூட்டு பண்ணியாச்சு. இன்னைக்கு வந்து பூண்டு ரசங்க. ஓகேங்களா, சூப்பராக தான். அவ்வளோதான் இன்றைக்கி சமையல். இதுதான் ஸ்வீட் ஷார்ட் ஸ்மார்ட் அப்படின்னு வச்சுக்கலாமா? ரைட். அப்புறம் லீவு நாளில் டூர் போகிறவங்களாம் கேர்ஃபுல்லாக போங்க. ஏன்னா 5 நாள் லீவ் வரதில்ல. காஞ்சிபுரம் ஃபுல் ஷெடியூல், டிராஃபிக் ஹெவியாக இருக்குது. கோயிலெல்லாம் கூட்டம், ஹோட்டலெலாம் கூட்டம், ரூம்ஸ் கிடைக்கிறது கஷ்டம் இங்கே. அதனால் ஜாலியாக போயிட்டு வாங்க. டயர்டாக இருந்தால் சாப்பிட்டு ட்ரைவ் பண்ணுங்கள். தூக்கம் வந்து கொஞ்சம் வண்டியை ஓரம் விட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு ட்ரைவ் பண்ணுங்கள். டீ குடிக்கணும் போலக்குதா, பரவாயில்ல, நிறுத்திட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லை ஹாஃப் அன் ஹவர் ஆகப்போகுது. ஆமாம், ஜாலியாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு போங்க. சில பேர் இந்த வாமிட் இதெல்லாம் இருக்கணும். இதுக்கான டேப்லெட்ஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு ஜாலியாக போய்ட்டு ஜாலியாக வாங்க. ஓகேவா? அப்புறம் ஒருத்தர் என்ன பண்ணுறான், ஹாஸ்பிட்டலில் அவனை அட்மிட் பண்ணிட்டாங்க. அவனை எல்லாம் கேட்குறாங்க, என்னப்பா ஹாஸ்பிட்டலில் பாய்சன் குடிச்சியாமல் என்ன விஷயம்னு. 5 லட்ச ரூபா கடன் ஆயிடுச்சு எனக்கு அப்படின்னா. ஐயோ, அப்புறம் எல்லாம் என்னை பரவாயில்ல, இப்போ காப்பாற்றிட்டாங்களே இல்லை? ஆமாம் ஆமாம், இது என்ன எப்படி காப்பாற்றினாங்க? நான் 5 லட்சம் கடன் ஆகிடுச்சுன்னு குடித்தேன். ரொம்ப இதெல்லாம் சீரியஸ் ஆகிட்டு 10 லட்சம் செலவு பண்ணி என்னை கூட்டியான்ட்டாங்க. இப்போ நான் 15 லட்சம் கடன் ஆகிட்டான்ட்டான். இதுதான் விஷயம். அதனால் எதை கண்டது நம்ம வரவுக்கேற்ற செலவு பண்ணோன்னா இந்த இதுக்கு போக மாட்டோம். ஓகேவா? அதே மாதிரி உண்மையான பணக்காரன் யாருன்னா, குறைஞ்ச சம்பளமாக இருந்தாலும் அதில் தேவையானதை மட்டும் செய்கிறான் பாருங்க, அவன் தான் உண்மையான பணக்காரன். அவனுக்கு கடன் நிறைய இருக்கும். கடனில் இருந்தால் நிம்மதியாக இருக்கும் வாழ்க்கை. ஓகேவா? இன்னும் பேசிட்டேன்னா ஓகே, எடுத்துக்கோங்க. ஜாலியாக லைக் பண்ணுங்கள், ஷேர்